மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு அமைச்சர் பல்வேறு புள்ளி விவரங்களை தந்தார். எனக்கும் அது ஒரு வகையில் ஐயப்பாடோடு இருந்த என்னை தெளிவுபடுத்தும் என தான் எண்ணி இருந்தேன். ஆனால் அவர் பேசும் பொழுது நீங்கள் ஒன்று செய்யவில்லை என்று சொன்னால் அண்ணனை பார்த்து இருக்கிறேன். மேலூர் என்ற பொது தொகுதியில் உங்களை நிற்க வைத்து திராவிட முன்னேற்ற கழக தொண்டன் வெற்றி பெற்று இன்றைக்கு மாண்புமிகு அமைச்சர் ஒன்று அண்ணல் அம்பேத்கருக்கு நன்றி. அண்ணல் அம்பேத்கர் இடஒதுக்கீடு, எங்கள் தளபதியின் பிரச்சாரம், எங்கள் எதிர்க்கட்சி தலைவர் பிரச்சாரம், கருப்பு சிவப்பு வேட்டி கட்டிய உண்மையான கட்சிக்காரன் போட்ட ஓட்டு எங்கள் அமைச்சர். இதே தமிழகத்தில் மன்னிக்கணும், இதே தமிழகத்தில் நாம் சார்ந்திருக்கிற சமூகம், அது எந்த சமூகமாக இருந்தாலும் தனது பெயருக்கு பின்னால் அந்த ஜாதியின் பெயர் தான் தொன்று தொட்டு இருந்திருக்கிறது. அது யார் என்று சொல்ல விரும்பவில்லை. ஆனால் தன் பெயருக்கு பின்னால் ஜாதி என்று போட்ட அந்த ஜாதியின் பெயரை ஒட்ட வெட்டி தூக்கி எறிந்துவிட்டு இன்றைக்கு BA, BSc, MA, MSc, MCom, BE என்று போட்டுக் கொள்ளுகிற காலத்தை உருவாக்கியது திராவிட இயக்கம், பெரியார், அண்ணா, கலைஞர், திமுக என்பதால் தமிழகத்தின் அடித்தட்டு என்பதை நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். நீங்கள் எல்லாம் வெற்றி பெற்றதற்கு எதிர்க்கட்சியில் இருப்பதற்கு நாங்கள் தான் காரணம் என்கிறார். நான் ஒன்றை சொல்ல விரும்புகிறேன். ராஜீவ்காந்தி படுகொலை பாரத பிரதமராக ஆனதற்கு பிறகு ஒற்றை இடத்தில் தான் துறைமுகத்தில் வெற்றி பெற்றார். ராஜீவ்காந்தி படுகொலையான பொழுது ஒற்றை இடத்தில் தான் ஜெயித்தார் துறைமுகத்தில். வேடிக்கையோடு சொல்லுவார், கடலாடி வருவாய் என காத்திருந்தேன் வரவில்லையே தம்பி என்று சொல். அது ஆக அதையும் ராஜினாமா செய்தார். வெறும் பூஜ்ஜியம் திராவிட முன்னேற்ற கழகம், பூஜ்ஜியத்திலிருந்து இந்த தமிழகத்தை ராஜ்யமாக ஆண்ட இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம். வெற்றி தோல்வி வரும் போகும், அது நிரந்தரம் அல்ல. அதற்காக விடாப்பிடியாக பேசுவது என்பது நியாயமும் அல்ல, முறையும் அல்ல. எதையும் எதிர்கொள்ள திமுக தயார்.